Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து index and match combinationல two criterias யூஸ் பண்ணி நம்மளோட sales value வந்து நம்ம find பண்ண போறோம். At the same time இந்த right side வந்து அந்த specific sales value வந்து நம்ம display பண்ண போறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு small data set இருக்கு, ஒரு டேபிள் இருக்கு. இந்த டேபிள்ல வந்து பாத்தீங்கன்னா year wise month wise நமக்கு sales இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா 2013ல month wise நமக்கு sales count இருக்கு. அதே மாதிரி 2014க்கு month wise sales count இருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து என்னோட requirement என்ன அப்படினாக்க இந்த டேபிள்ல இருக்கிற sales count நான் வந்து இங்க ரைட் சைடு இருக்கிற டேபிள்ல வந்து இந்த ரிசல்ட் அப்படின்ற இந்த காலம்ல that means M3 செல்ல வந்து நான் ரிசல்ட்ட வந்து டிஸ்ப்ளே பண்ண போறேன். அது எதை பேஸ் பண்ணினாக்க K3 L3 ல வந்து என்னோட 2 கிரைட்டீரியா நான் அசைன் பண்ணுவேன். அதை பேஸ் பண்ணி எனக்கு M3 ல வந்து அந்த ஸ்பெசிபிக் இயர் அந்த மந்த் ஃபைண்ட் பண்ணி அந்த 2 கிரைட்டீரியா என்னோட கிரைட்டீரியா வந்து பாத்தீங்கன்னா எந்த மந்த் எந்த இயர் அப்படிங்கறத நான் இங்க கிரைட்டீரியா அசைன் பண்ணுவேன் ரைட் சைடு டேபிள்ல. அதை பேஸ் பண்ணி எனக்கு M3 ல வந்து ஷோ பண்ணும். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க அக்டோபர் மந்த் சூஸ் பண்றேன். ஆட்டோமேட்டிக்கா அக்டோபர் மந்த் இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு 2015 இங்க இருக்கு இ காலம்ல. சோ எனக்கு இன்டர்செக்ட் ஆகிற அந்த செல்லுல என்ன வேல்யூ இருக்கோ அந்த சேல்ஸ் கவுண்ட் வந்து எனக்கு இங்க ஷோ பண்ணும் 38. அட் த சேம் டைம் நமக்கு அதை வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணிருக்கோம், அதை வந்து நமக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கும். இப்ப பாருங்க, இதே அக்டோபர்ல நான் வந்து 2019 சூஸ் பண்ண அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு 2019க்கு இங்க வந்து ஹைலைட் ஆயிடும். அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா 82ங்கிறது இங்க எனக்கு டிஸ்ப்ளே பண்ணும் ரைட் சைடு டேபிள்ல. இப்போ இன்கேஸ் நான் இந்த இடத்துல வந்து அக்டோபர்ல 2013 நான் சூஸ் பண்றேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க பிகினிங்ல வந்துடும். அதுவே இங்க வந்து நான் ஜான் மந்த் சூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்குதுன்னு பாருங்க. மந்த்ல வந்து ஜான்வரி சூஸ் பண்ண அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இங்க வந்துடும். இதே ஜான் மந்த்ல நான் வந்து இயர் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2018 சூஸ் பண்ணா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கும். அந்த ஸ்பெசிபிக் கிரைட்டீரியா எங்க மெட் ஆகுதோ அந்த இன்டர்செக்ட் ஆகிற செல்ல வந்து ஹைலைட் பண்ணும். அட் த சேம் டைம் ரிசல்ட் வந்து இங்க ஷோ பண்ணும். இது வந்து ரொம்ப ஈஸி தான். இது வந்து இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் காம்பினேஷன் யூஸ் பண்ணிருக்கோம். இதுல வந்து என்னன்னாக்க இந்த இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனுக்குள்ள மேட்ச் வந்து ப்ரைஸ் யூஸ் பண்ணிருப்போம். ஓகேங்களா? இது வந்து ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஹியூஜ் டேட்டாபேஸ் மெயின்டைன் பண்ணும்போது நீங்க இந்த மாதிரி காலம் வைஸா சம் கிரைட்டீரியா, ரோ வைஸா சம் கிரைட்டீரியா இருக்கு அப்படிங்கும் போது நம்ம ஈஸியா இந்த மாதிரி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி உங்களோட வேல்யூ வந்து ஈஸியா ஃபைண்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்ப இந்த கான்செப்ட் நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்றது அப்படிங்கறத பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறம் சைட்ல ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணுங்க. நம்ம அடுத்தடுத்து பப்ளிஷ் பண்ற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் அலர்ட் வரும். அப்டேட்டட் வீடியோஸ் நீங்க ஃப்ரீக்வெண்டா பாத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன், இந்த இன்ஃபர்மேஷன் நான் அப்படியே ஒரு காப்பி ஆஃப் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இது அப்படியே காப்பி ஆஃப் எடுத்துக்கிறேன். காப்பி பண்ணிக்கிட்டு இங்க நியூ ஷீட் ஒன்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இங்க வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதுல ஆல்ரெடி கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் நமக்கு அப்ளை பண்ணிருக்கோம். இதை நான் வந்து இங்க கிளியர் ரூல்ஸ் ஃப்ரம் செலக்டட் செல்ஸ் இருக்குல்ல, இதை நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? கொடுத்துக்கிட்டு என்னோட எக்ஸலை வந்து ஜூம் இன் பண்ணிக்கிறேன். 150 வரைக்கும் ஜூம் இன் பண்ணிக்கிறோம் உங்களோட விசிபிலிட்டிக்காக. இப்ப வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு அதே டேட்டா செட்டிங் எடுத்துட்டு வந்துட்டோம். இந்த வேல்யூ வந்து நான் கிளியர் பண்ணிக்கிறேன். இதை எப்படி நம்ம கொண்டு வரதுங்கிறது நான் சொல்லிடுறேன். இப்ப இதுல வந்து நான் இதை டெலீட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி இங்க வந்து நம்ம டேட்டா வேலிடேஷன் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். அதையும் வந்து இங்க டேட்டான்ற ஆப்ஷன்ல போயிட்டு நான் டேட்டா வேலிடேஷன்ல போயிட்டு டேட்டா வேலிடேஷனை கிளிக் பண்றேன். இங்க வந்து கிளியர் ஆல் கொடுத்துறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு இது நார்மல் செல்லா இருக்கும். இப்ப வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா டேட்டா வேலிடேஷன் இந்த மந்த் இயர்ல இருக்காது. இங்க வந்து நான் ப்ளூ கலர் வந்து பேக்ரவுண்ட் வந்து அசைன் பண்ணிருக்கேன், செல் கலரு, அவ்வளவுதான், வேற எதுவும் பண்ணல. இப்ப வந்து நமக்கு நார்மல் எக்ஸலா இருக்கு. இப்ப இதுல வந்து நான் சம் ரேண்டம் நம்பர் வந்து ஜெனரேட் பண்ண போறேன். இதை அப்படியே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் டு ரேண்ட் பிட்வீன் யூஸ் பண்றேன்.
இந்த பிட்வீன்ல வந்து பாத்தீங்கன்னா பாட்டம் ஆர்குமெண்ட் வந்து 1 ன்னு சொல்லி கொடுக்குறேன். என்னோட மினிமம் நம்பர் வந்து 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும். டாப் வந்து 100 வரைக்கும் போகணும். கொடுத்துட்டு கண்ட்ரோல் என்டர் பிரஸ் பண்றேன். இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா செல்ஸுக்கும் சம் ரேண்டம் நம்பர் அப்ளை ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்ப ரேண்டம் நம்பர் அப்ளை பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ண போறேன், இந்த மந்த் அப்படின்ற இந்த K3 செல் இருக்குங்களா, இங்க வந்து நான் ஒரு டேட்டா வேலிடேஷன் அப்ளை பண்ண போறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா டேட்டா அப்படின்ற டேப்ல போயிட்டு டேட்டா வேலிடேஷன் கிளிக் பண்றேன். இங்க வந்து லிஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். லிஸ்ட் சூஸ் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் நான் என்ன பண்றேன், இங்க வந்து சோர்ஸ் அப்படின்ற இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல கிளிக் பண்ணிக்கிட்டு இங்க வந்து ஜஸ்ட் நான் என்ன பண்றேன், இந்த ஏரியாவை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். தட் மீன்ஸ் எனக்கு மந்த் எனக்கு இந்த லிஸ்ட்ல வரணும். சோ நான் வந்து என்ன பண்றேன், ஓகே பண்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இங்க பெர்ஃபெக்ட்டா வந்து இந்த மந்த் எல்லாமே நமக்கு ஆட் ஆயிருச்சு. இப்ப அகைன் வந்து நான் என்ன பண்றேன், இந்த இயர் நம்ம அங்க கொண்டுட்டு வரணும். டாப்ல இருக்கிற இந்த இயர்ஸ் அங்க வந்து நான் லிஸ்ட்ல கொண்டு வர போறேன். சோ நான் என்ன பண்றேன், அகைன் இந்த டேட்டா அப்படின்ற டேப்ல போயிட்டு டேட்டா வேலிடேஷன் கிளிக் பண்றேன். இங்க லிஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு சோர்ஸ்ல கிளிக் பண்ணிட்டு இங்க வந்து இந்த இயரை மட்டும் நான் சூஸ் பண்ணிட்டு என்டர் பண்றேன். ஓகேங்களா? இப்போ வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க, இங்க இயர் எல்லாமே நமக்கு இங்க ஷோ பண்ணும். இப்போ நீங்க இங்க வந்து மந்த் ஏதாவது நீங்க சூஸ் பண்ணா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம டிராப் டவுன் லிஸ்ட்ல நம்ம வந்து மந்த்தையும் இயரையும் நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்போ வந்து ஃபார்முலா தான் நம்ம அப்ளை பண்ண போறோம். ஃபார்முலா வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஈக்குவல் டு இண்டெக்ஸ். இண்டெக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அரே. அரேங்கிறது வந்து இந்த நம்பர்ஸ் இருக்கிற ஏரியாவை நான் சூஸ் பண்ணிக்கிட்டு F4 கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் என்னோட செல் ரேஞ்ச் எங்கேயும் மூவ் ஆகக்கூடாது, அதுக்காக நான் F4 கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். என்னோட செகண்ட் ஆர்குமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரோ நம்பர் கேக்குது. இந்த ரோ நம்பர் வந்து நான் ஸ்டாட்டிக்கா இருக்கக்கூடாது, எனக்கு டைனமிக்கா இருக்கணும். அதுக்காக நான் என்ன பண்றேன், இங்க ரோ நம்பர் இருக்கிற இடத்துல மேட்ச் ஃபங்க்ஷன் உள்ள நான் இன்க்ளூட் பண்றேன். ஓகேங்களா? மேட்ச் ஃபங்க்ஷன் இன்க்ளூட் பண்றேன். இப்போ இந்த மேட்ச் ஃபங்க்ஷனுக்குள்ள பாத்தீங்கன்னா 3 ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா 1 வந்து லுக்அப் வேல்யூ. என்னோட லுக்அப் வேல்யூங்கிறது இந்த மந்த் இருக்கு இல்லைங்களா, இந்த K3 செல்ல நான் சூஸ் பண்ணிக்கிறேன். கமா என்னோட செகண்ட் ஆர்குமெண்ட் லுக்அப் அரேங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த மந்த் இருக்கு இல்லைங்களா, இந்த B3ல இருந்து அப் டு B14 வரைக்கும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். F4 கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் எனக்கு ரேஞ்ச் மூவ் ஆகக்கூடாது. கமா எனக்கு மேட்ச் டைப் தேர்ட் ஆர்குமெண்ட் 0 கொடுத்துக்கிறேன். எனக்கு எக்ஸாக்ட் மேட்ச் வேணும். 0 கொடுத்துட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு கமா அகைன் வந்து எனக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா காலம் நம்பரும் எனக்கு டைனமிக்கா வேணும். சோ நான் காலம் நம்பர் வந்து அடுத்த ஆர்குமெண்ட் தேர்ட் ஆர்குமெண்ட் இண்டெக்ஸ்ல வந்து தேர்ட் ஆர்குமெண்ட் வந்து காலம் நம்பர். அது ரோ நம்பருக்கு மேட்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம். இப்ப காலம் நம்பரும் வந்து எனக்கு டைனமிக்கா வேணும். சோ நான் மேட்ச் ஃபங்க்ஷன் உள்ள இன்க்ளூட் பண்றேன். அகைன் ஒரு மேட்ச் யூஸ் பண்றோம். இப்ப லுக்அப் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா என்னோட இயர் தான் வந்து இங்க லுக்அப் வேல்யூ. கமா இங்க வந்து லுக்அப் அரே வந்து பாத்தீங்கன்னா இந்த இயர் இருக்கு இல்லைங்களா, இந்த காலம் ஹெட்டர் அதை வந்து நான் லுக்அப் அரேவா சூஸ் பண்ணிக்கிறேன். F4 கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஃபிக்ஸ் பண்ணிட்டு கமா இப்ப மேட்ச் டைப் வந்து பாத்தீங்கன்னா 0 வேணும், அதாவது எக்ஸாக்ட் மேட்ச் வேணும் எனக்கு. சோ நான் 0 அசைன் பண்ணிக்கிறேன். பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அகைன் ஒன் மோர் டைம் இந்த இண்டெக்ஸ் மேட்ச்க்கான பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் பண்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 95. இப்ப ஏப்ரல் மந்த்ல 2016ல வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும் நமக்கு. இப்ப நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா 95 இந்த ரிசல்ட் தான் நமக்கு இங்க ஷோ பண்ணிருக்கு. இப்ப வந்து பாருங்க, இப்ப நான் வந்து இங்க ஏதாவது சேஞ்ச் பண்ணாலே எனக்கு ஆட்டோமேட்டிக்கா இப்ப ஜூலை நான் சேஞ்ச் பண்றேன் அப்படின்னா 4ன்னு காமிக்குது. 2016 ஜூலை மந்த்ல போயிட்டு பாத்தீங்கன்னா இங்க 4 இருக்கும். சோ நமக்கு இது பேஸ்ட் ஆன் இந்த மந்த் வச்சும் ஆக்ட் ஆகுது. 2019ல வந்து பாத்தீங்கன்னா 99, 2019ல ஜூலைல வந்து பாத்தீங்கன்னா 99 இருக்கு. சோ நமக்கு பேஸ்ட் ஆன் இந்த இயர் மந்த் அப்படின்ற இந்த 2 கிரைட்டீரியா வச்சு நமக்கு இந்த ரிசல்ட் வந்து இங்க ஷோ பண்ணுது. இப்ப நமக்கு வந்து இந்த ஃபார்முலா வந்து பெர்ஃபெக்ட்டா ஆக்ட் ஆகுது. இப்ப நான் வந்து இங்க எனக்கு இன்புட்ல வந்து நான் கிரைட்டீரியா நான் அசைன் பண்ணும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்கா இங்க வேல்யூ சேஞ்ச் ஆகுது இல்ல. அட் த சேம் டைம் எனக்கு இங்க வந்து ஹைலைட் ஆகணும். அதுக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன், ஒரு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் வந்து நான் யூஸ் பண்ண போறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்ளை பண்றதுக்கு நான் வந்து இந்த ஏரியாவை மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன்.
இங்க ஹோம் டேப்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் இருக்கு இல்லைங்களா, இங்க வந்து நான் நியூ ரூல் கொடுத்துக்கிறேன். இந்த நியூ ரூல்ல யூஸ் a formula to determine which cells to format இருக்கு இல்லைங்களா, இங்க வந்து நான் இந்த பாக்ஸ்ல கிளிக் பண்ணிக்கிட்டு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், ஈக்குவல் டு if ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். if குள்ள வந்து நான் and கண்டிஷனையும் உள்ள இன்க்ளூட் பண்றேன். எனக்கு பிகாஸ் எனக்கு இங்க மல்டிபிள் கண்டிஷன் லாஜிக்கல் டெஸ்ட் நான் பண்ண போறேன். இந்த மந்த் வச்சு நான் ஈக்குவல் பண்ணணும், இயர் வச்சு ஈக்குவல் பண்ணணும், அதே மாதிரி ரிசல்ட்டை வச்சு நம்ம ஈக்குவல் பண்ணி அதை வந்து ஹைலைட் பண்ணணும். ஓகேங்களா, இந்த 3 கண்டிஷனும் மெட்டானா மட்டும் தான் நமக்கு அந்த வேல்யூ ஹைலைட் பண்ணணும். இப்ப அண்ட் கண்டிஷன் நான் உள்ள கொண்டு வரேன். அண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் லாஜிக்கல் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னாக்க இந்த K3 செல்லு ஈக்குவல் டு தட் மீன்ஸ் மந்த், இந்த K3 ல இருக்கிற மந்த் இந்த B3 ல இருக்கிற வேல்யூவோட ஈக்குவலா இருந்துனாக்கா, அந்த மந்த் ஈக்குவலா இருந்துனாக்கா, இங்க வந்து நான் என்ன பண்றேன், இந்த B3 செல்ல நான் சூஸ் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் F4 பிரஸ் பண்ணனாக்க எனக்கு ரோ மட்டும் ஃபிக்ஸ் ஆயிருக்கும், காலம் அன்ஃபிக்ஸ் ஆயிருக்கும். இப்போ வந்து நான் காலமை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு ரோவை அன்ஃபிக்ஸ் பண்ண போறேன். அகைன் பிரஸ் பண்றேன், ட்வைஸ் பிரஸ் பண்ணோம் அப்படின்னாக்க காலம் வந்து எனக்கு ஃபிக்ஸ் ஆயிடும், டாலர் சைன் இருக்கும், ரோ வந்து அன்ஃபிக்ஸ் ஆயிடும். ஓகேங்களா, நான் கொடுத்துக்கிட்டு அகைன் கமா எனக்கு செகண்ட் கண்டிஷன் கிரைடீரியா வந்து லாஜிக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த L3 ஈக்குவல் டு இந்த K3 L3 ல வந்து ஃபிக்ஸடா இருக்கணும். இந்த காலமையும் ரோவையும் நான் லாக் பண்ணிக்கிறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த C2 செல் இருக்கு இல்லைங்களா, இந்த காலம் ஹெடர் இயர் அதை சூஸ் பண்ணிக்கிறேன். இங்க வந்து நான் ரோவை மட்டும் ஃபிக்ஸ் பண்றேன், காலமை வந்து அன்ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒன் டைம் நீங்க பிரஸ் பண்ணாலே ரோ வந்து ஃபிக்ஸ் ஆயிடும், காலம் வந்து அன்ஃபிக்ஸ் ஆயிடும். ஓகேங்களா, கமா அகைன் இந்த M3 செல் நான் சூஸ் பண்றேன், அது வந்து நமக்கு ஃபிக்ஸ் ஆயிருக்கு. ஈக்குவல் டு இந்த வேல்யூ இருக்கு இல்லைங்களா C3 வந்து நான் த்ரைஸ் வந்து நான் பிரஸ் பண்றேன் F4 பிரஸ் பண்ணும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து ரோவும் காலமும் வந்து அன்ஃபிக்ஸ் ஆயிடும், வெறும் C3 மட்டும் இருக்கும், டாலர் சைன் எதுவுமே இருக்காது. ஓகேங்களா, இந்த 3 கண்டிஷன் எனக்கு மெட்டானா எனக்கு என்ன வரணும் அப்படிங்கறத நான் சொல்ல போறேன். ஓகேங்களா, பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டேன், அண்ட் கண்டிஷனை க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன், கமா டபுள் கோட்ஸ்ல எஸ் ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேங்களா, எஸ் ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்றேன். அதர்வைஸ் இந்த 3 கண்டிஷன்ல ஏதாவது ஒன்னு ஃபெயில் ஆனா கூட எனக்கு நோன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணிடணும். ஓகேங்களா, இப்போ எனக்கு இஃப் கண்டிஷன் வந்து நான் பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ஈக்குவல் டு என்னோட கிடைக்கிற ரிசல்ட் வந்து எஸ்ஸா இருந்துன்னா அதை மட்டும் ஹைலைட் பண்ணணும், ஈக்குவல் டு எஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இப்போ ஃபார்மேட்ல போயிட்டு ஃபில்லுல போயிட்டு ரெட் கலர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன், இங்க வந்து போல்ட் பண்ணிக்கிறேன், கலர் வந்து ஒயிட் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, பிராக்கெட்டை இது பண்ணிட்டு நான் வந்து ஓகே கொடுத்துறேன். ஓகேங்களா, இப்ப வந்து பாருங்க 13 வந்து ஹைலைட் ஆயிருக்கு. இப்ப இங்க நீங்க போயிட்டு ஆகஸ்ட் நான் சூஸ் பண்றேன், எனக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா வேல்யூ சேஞ்ச் ஆகும், அட் த சேம் டைம் இங்க வந்து ஹைலைட் பண்ணும். இப்ப நீங்க வேற எங்கேயாவது போயிட்டு 10ன்னு சொல்லிட்டு என்ட்ரி பண்ணுங்க, உங்களுக்கு அந்த 10 வந்து ஹைலைட் ஆகாது. இந்த ஸ்பெசிபிக் இன்புட்ல நீங்க என்ன கொடுத்துருக்கீங்களோ அந்த கிரைட்டீரியாவில இன்டர்செக்ட் ஆகிற செல்ல மட்டும் நமக்கு ஹைலைட் பண்ணும், அந்த வேல்யூ தான் நமக்கு இங்க ஷோ பண்ணும். ஓகேங்களா, இப்ப பாருங்க நான் 2014 கொடுக்குறேன், ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இங்க மூவ் ஆகுது, 33 வந்து ஹைலைட் ஆகுது. சோ இப்படி நமக்கு இது வந்து இந்த வித்தின் ரேஞ்சில வந்து நீங்க எந்த இயர் எந்த மந்த் கொடுக்குறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி இது ரவுண்ட்ஸ்லயே இருக்கும், வித் ஹைலைட் பண்ணி காமிச்சுக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, இப்ப இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன், அண்டர்ஸ்டாண்டபிளா இருந்திருக்கும் நினைக்கிறேன். இப்போ வந்து ஃபார்முலா டெக்ஸ்ட் கொடுத்து இந்த M3 ல இருக்கிற செல்ல வந்து நம்ம வியூ பண்ணிக்கலாம். உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த ஃபார்முலா வந்து நான் இங்க பாட்டம்ல ஷோ பண்றேன். ஓகேங்களா, இப்ப வந்து இதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்க வந்து நான் கிரிட் லைனை வந்து அன்செக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு கிளியர் விசிபிலிட்டியில இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே. இப்போ இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம சைட்ல ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல நல்ல ஒரு கான்செப்டோட பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.